ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பருப்புருண்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வாங்க பார்ப்போம். இதுக்கு நான் 1 கப்பு துவரம்பருப்பு, ஒரு கப்பு கடலைப்பருப்பு சமமாக எடுத்து நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சு அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணால் நல்லா வடிகட்டிட்டு இதை அரைச்சிடணும். அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம அதோட சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கழுவிட்டு நல்லா 3 தடவை கழுவிட்டு இதை நல்லா தண்ணியில் நல்லா வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுப்போம். இது அதிகப்படியான ஒரு புரோட்டீன் இருக்குது. இது எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான குழம்பு தான் இது. இப்போ பாருங்கள், இது வடிகட்டிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு மிளகாய், அதாவது சிவப்பு மிளகாய், சோம்பு நல்லா 1 டேபிள் ஸ்பூன், 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், உப்பு இதை சேர்த்து நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதில் கருவேப்பிலை, வெங்காயம் நறுக்கி, சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேன். இதோட கொத்தமல்லி சேர்த்து நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இப்போ இதோட நான் ஒரு சின்ன லெமன் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நம்ம உருண்டை போடுவோம், கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ எண்ணெயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுப்போம். இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். போட்டு இது நல்லா பொரிஞ்ச பிறகு இதோட வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம், பூண்டு இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிப்போம். இது நல்லா வதங்கின பிறகு இதில் தக்காளி, கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிப்போம். இதேமாரி நான் உருண்டைக்கும் பூண்டு நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயமும் நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இஞ்சி கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதோட ஒரு தக்காளி, நல்ல பெரிய தக்காளியாக அதையும் சின்னதாக நறுக்கி இதை சேர்த்து வதக்கிப்போம். இப்போ குழம்பு ஒரு சின்ன லெமன் அளவு புளி எடுத்து கரைச்சி அதில் மிளகாத்தூள், உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா நம்ம வதக்கிட்டு கரைச்சி வச்சுருக்கிற குழம்பை இதோட நம்ம சேர்த்துடலாம். குழம்பை சேர்த்துட்டு நீங்கள் நல்லா தண்ணி கொஞ்சம் தாராளமாக விட்டுங்க. ஏன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த உருண்டெல்லாம் போடவும் குழம்பு நல்லா திக்காயிடும். அதனால் தண்ணி நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பூண்டு நறுக்கி போட்டிருக்கோம் வாசனைக்கு. அதோட இஞ்சி, ஒரே ஒரு கொத்து முருங்கைக்கீரையும் சேர்த்து நம்ம உருண்டையை பிடிச்சோம்னா நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இந்த உருண்டை சின்ன உருண்டையை பிடிச்சி நான் தட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிக்கும் போது ஒன்று ஒன்றா நம்ம போட்டுக்கலாம். அது ஒன்று ஒன்றா மேலே ஏறி அப்படி வெந்து நல்லா மேலே எழும்பி வந்துடும். இப்போ உருண்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு தண்ணி பத்தலைனா கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் விட்டுக்கலாம். நான் இப்போ தேங்காய் அரைச்சிருக்கேன். அதை அப்படியே தேங்காயை அப்படியே நல்லா புழிஞ்சிட்டு அப்படியே சேர்த்துக்கிறேன். ஏன்னா அந்த அப்படியே பால் மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காவே அரைச்சி நீங்கள் சேர்க்குறா இருந்தாலும், தேங்காய் சோம்பு கொஞ்சம் அரைச்சி சேர்க்குறா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணியெல்லாம் விட்டுட்டேன். இது போதும். இதுக்கு பிறகு நம்ம நல்லா கொதி வந்த பிறகு இந்த ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நல்லா கொதி வரணும். அப்போ தான் உங்களுக்கு உருண்டை நல்லா மேலே எழும்பி வரும். அல்லைன்னா உருண்டை உங்களுக்கு கரைஞ்சிடும், உடஞ்சி எங்கே பார்த்தாலும் குழம்பு வெறும் அப்படியே மாவு மாதிரி ஆகிடும், அப்படியே கெட்டியாகிடும். அதனால் நல்லா கொதிக்க விட்ட பிறகு கொதிக்க நீங்கள் இந்த மாதிரி உருண்டையை எங்கே பார்த்தாலும் போட்டு விடுங்க. போட்டுவிட்டு எல்லாத்தையும் நீங்கள் போட்ட பிறகு லேசாக ஒரு நிமிஷம் அப்படி மூடி திறந்து பாருங்கள். நல்லா உங்களுக்கு உருண்டை நல்லா மேலே எழும்பி வந்துடும். இந்தமாரி குழம்பு நம்ம இடையில இந்த உருண்டை குழம்பு வைக்கும்போது இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. நம்ம பருப்புலாம் சேர்க்கறதுனால ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது இதில். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். அதோட நம்ம இட்லி தோசைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். இதை நான் அப்படியே நேரடியாகவே குழம்புல போட்டுடுறேன். உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு இது சரி வரல, எனக்கு பயமாக கரைஞ்சி போயிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த உருண்டையை இட்லி பானையில் நல்லா வேக வச்சுருங்க. ஒரு 7 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு திரும்ப அதை எடுத்து நம்ம குழம்புல போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் உங்களுக்கு. இப்போ இதை இந்த குழம்பை நீங்கள் லேசாக இந்த பாத்திரத்தை பிடிச்சிட்டு அப்படியே ஆட்டி விட்டிங்கன்னா உருண்டையெல்லாம் உள்ளே இறங்கிடும். இப்போ நான் இதை 2 நிமிஷம் மூடி திறந்துடுறேன். இப்போ குழம்பு உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் வேக வச்சு போடுறதா கூட போட்டுட்டு இந்த மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கணும்னா உங்களுக்கு குழம்பு ரெடி ஆகிடும். உருண்டை குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும். Thank you, friends.